திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் அங்கு வந்த திமுக தொண்டர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் வந்த அமலாக்கத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்த கள தகவல்களோடு செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான அவரது உறவினர்கள் என மொத்தம் 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7:30 மணி முதல் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லம் அமைந்துள்ள அசோக் நகர் பகுதியில் தொடர்ந்து பொதுமக்களும் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில சற்று முன்பு அமைச்சர் வீட்டு முன்பு தொண்டர்கள் திடீர்னு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணா போராட்டம் சுமார் 5 நிமிடம் நீடித்த நிலையில அங்கிருந்த மேல்மட்ட நிர்வாகிகள் தொண்டர்களை சமாதானப்படுத்தி யாரும் இதுபோல் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது என அறிவுரை கூறி அவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தினர். இந்த நிலையில ஒரு அமலாக்கத்துறை வாகனத்தில் ஒரு அதிகாரியுடன் 3 சிஆர்பிஎஃப் துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் ஒரு வாகனம் அமைச்சர் வீட்டிற்கு வந்தது. அப்போது அங்கு இருந்த தொண்டர்கள் இந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டனர். இதையடுத்து அங்கிருந்த அதிகாரிகள் யாரும் உள்ளே காரை விட்டு இறங்காத நிலையில் மேல்மட்ட நிர்வாகிகள் சென்று தொண்டர்களை அந்த காரிடமிருந்து சற்று தூரம் அப்புறப்படுத்தினர். இருந்த போதும் 5 நிமிடம் நின்ற அந்த வாகனம் யாரும் இறங்கி உள்ளே விட்டு சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் அமைச்சரிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தொடர்ந்து இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தொண்டர்கள் 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் மற்றும் பிக்கப் வாகனங்களில் இங்கிருந்து இறங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். இங்கிருந்து அமைச்சர் மகன் இருக்கக்கூடிய சீலப்பாடி அவர் வீட்டிற்கும் செந்தில்குமார் வீட்டிற்கும் அங்கும் கூட்டம் நிறைந்து வருகிறது. இதன் காரணமாக 2 பகுதிகள் அமைச்சர் இருக்கக்கூடிய இந்த அசோக் நகர் பகுதியிலும் அதே போல அமைச்சரின் மகன் இருக்கக்கூடிய சீலப்பாடி அந்த வீட்டு பகுதியிலும் சற்று பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது.